ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மென்ஸ் டே. நம்மளோட பர்சனல் லைஃப்லையும் சரி, நம்ம அஃபிஷியல் லைஃப்லையும் சரி, நம்ம நிறையா பேரை க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். ஸோ அந்த வகையில் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் யாருன்னா அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா தான். ஏன்னா நான் ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு பெரிய மென்டாராக இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறது எங்கள் அப்பா தான். ஸோ எங்கள் அப்பாவோட வில் பவர் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் லைஃப்பில் திரும்பி பார்க்கும்போது நான் சில பெரிய பெரிய டிசிஷன்லாம் என் லைஃப்பில் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேக் போனாக நின்னது எங்கள் அப்பா தான். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், பெரிய ஸ்கல் இன்ஜுரிக்கு அப்புறமும் மீண்டு வந்தது வந்து அவங்களோட வில் பவர் தான். டாக்டரே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆனது எல்லாமே அவங்க ரெக்கவர் ஆகி இன்னமும் எங்களுக்கு பேக் போனால் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட இன்னும் தைரியம் வந்து இன்னுமே எனக்கு பிடிக்கும். எந்த எந்த விஷயத்தையுமே இறங்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம், ஸோ எப்படி போனாலும் பார்த்துக்கலாம், யார் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி எந்த விஷயம் முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி நிறைய விஷயம் என் சின்ன வயசுலேருந்து பார்த்து நான் இன்னும் இன்ஸ்பிரேஷனாக பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவங்க தான். ஸோ எங்கள் அப்பா மாரி தைரியமாக இருக்கணும், எந்த விஷயத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணணும், லைஃப்பில் எந்த விஷயம் வந்தாலும் யார் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாரி ஒரு முக்கியமான ரோல் பண்ணதே எங்கள் அப்பா தான் எங்கள் லைஃப்பில். தேங்க்யூ. ரியல் ஹீரோ அப்பா. அவர் எனக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் லைஃப்பில். அப்பாவாகிட்ட இருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அப்பாவோட ஒரு மோட்டிவில் தான் நான் என்னோடய பிஹெச்டி பண்ணேன். ஏன்னா அப்பா பண்ண முடியல, நீ பண்ணுற அப்படின்னு என்னை ஒரு மோட்டிவேட் பண்ணார். அதனால் நான் பிஹெச்டி முடித்து இந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு என் அப்பா தான் காரணம். ஸோ என்னோடய ரியல் ஹீரோ அப்பா தான். ஓகே, வெரி குட். தேங்க்யூ ப்ரோ. ஹாப்பி மென்ஸ் டே. எனக்கு ஹீரோன்னா கிடையாது, நான் என்னையவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்குவேன். நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸில் ஒருத்தவங்க இருக்காங்க. பட் நான் என்னையவே நான் இன்ஸ்பயர் பண்ணி ஒவ்வொரு கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் லைஃப் ஹீரோ வந்து எம்எஸ் தோனி. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்ஸ்பிரேஷன் ஏன் எடுத்துக்கிறேன்னா, அவர் வந்து கிராமத்துலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து வந்து அவர் வந்து ஒரு டிக்கெட் கலெக்டராக இருந்தார். டிக்கெட் கலெக்டராக இருந்தால் அவர் வந்து ஆக்சுவலாக நம்ம செய்கிறோம் பிடிக்கல, நாம் வந்து இதுக்கு விதிக்கப்படல, நம்ம ஒன்றும் ஹைட்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிரிக்கெட் ட்ரை பண்ணுறாரு, கிரிக்கெட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் அவர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அவர் கேப்டன் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும், என்ன ஹிஸ்ட்ரி வேர்ல்டு லெவலில் அவர் மாதிரி கேப்டன் யாருமே இல்லை. ஸோ அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணும்னா, அவர் என்ன மெயினாக சொல்லுவார்னா, ப்ராசஸ். நீ வந்து எப்போவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரிசல்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணாத, ப்ராசஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுற்றி வந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் வந்து நீ வந்து காமாக டிசிஷன் எடு. ஸோ அது வந்து நம்ம ரியல் லைஃப் எடுத்துக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேட்ச் இதில் லைவாக அவர் எடுப்பார். அதை வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு நல்லா இதாக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. He has inspired a lot for me because he has motivated to our families how to behave with the elders, and in the growing up the family he was supported to lot of things how to do and how to make the life to grow up and helping to each other. And he was very supportive to his brothers and as well as his sisters also. But when he was not in my family member, he was a passed away since then. But I supported a lot. I inspired a lot because of I know how much to say about my father. Father is always my hero. It's a good thing, it's an achievement. Thank you. Again, happy men's day for all men. And எனக்கு வந்து இன்ஸ்பயரான ஆள்னா விஜயகாந்த் தான். ஸோ விஜயகாந்த் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனால் ஒரு ஹியூமனிட்டி வந்து அவர்கிட்ட தான் அப்சர்வ் பண்ணதில் கேள்விப்பட்டதில் நான் என்ன வந்து டைரெக்டெல்லாம் பார்த்ததில்ல, இதெல்லாம் பண்ணதில்லை. பட் ஆனால் when seeing humanity is the best I ever seen in any industry or any people like him. So I inspire him Thank you. எல்லாரும் மாதிரி அப்பா தான். ஆனால் வந்து என்னன்னா அப்பா எதனாலன்னா அப்பான்றது அதை கொஞ்சம் சொல்லிடுறேன்.
ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு 5 பசங்க இருக்கும்போது எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டு எங்களை வளர்க்கறதுக்காக நிறைய கஷ்டம். ஸோ அந்த விஷயத்தில் அப்பாங்கிறது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் தான். பட் ஆன் டாப் ஆஃப் அப்பா வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது என் லைஃப்பில் வந்து என்னோடய தம்பி. அதாவது என்னென்னா எங்கள் வீட்டில் எப்படின்னா நாங்கள் 4 பசங்களுமே நல்லா படிப்போம். நான் தான் கொஞ்சம் கம்மி அதில். பட் என் அண்ணன்லாம் ரொம்ப நல்லா படிப்பான். என் தங்கச்சி என்னோட டாப்பாக படிப்பாள். அதில் வந்து இவனுக்கு வந்து படிப்புங்கிறது ஏறவே ஏறாது. இவன் வந்து லோ தென் ஆவரேஜாக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நிறைய அவனுக்கு அந்த ஏஜ் வர்ற வரைக்கும் அவனுக்கு நிறைய அவனை எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஏன்னா இது ஒன்றுமே லைஃப்பில் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவன் இறந்த அப்புறம் தான் எங்களுக்கு சில விஷயம் தெரியும். அவன் அவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதே நாங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. என்ன காரணம்னா ஒரு சின்ன நாங்கள் அந்த ஊரில் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ கூட நாங்கள் அவ்வளோ பெரிய போஸ்டர்லாம் அடித்து ஒரு இறந்ததுக்கு இந்த மாதிரி பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஏர்போர்ட்லேயே இறங்கி நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ போஸ்டர் பார்த்தேன். இதெல்லாம் யார் செஞ்சான்னா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கெல்லாம் என்னென்னா இன்றைக்கி அவங்கக்கிட்ட காசுனா நாளைக்கு அவங்கக்கிட்ட காசு கிடையாது. அப்பேற்பட்ட பசங்க அவ்வளோ ஓன் மணி போட்டு அந்த மாதிரி ஒரு இது பண்ணி அவ்வளோ இது பண்ணது எதனாலனா அது அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அவங்க ஃபேமிலி அந்த தம்பியை கடைசியாக பார்க்கும்போது வந்தபோது தான் எனக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள் தான். அதாவது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா என் பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது வந்து எனக்கு வந்து என்னென்னமோ பண்ணுறோம். பட் ஒரு சின்ன பையன் அவனை வந்து எதுலேயுமே லைஃப்பில் முன்னேற மாட்டான்னு நம்ம நினச்ச பையன் இவ்வளோ ஒரு இன்ஸ்பயரான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கான்னும் போது அதெல்லாம் நான் அவங்ககிட்ட கற்றுக்கணும்னு நினச்சேன். நான் அது இன்றைக்கி வரைக்கும் நான் அதை மனசில் வச்சுருக்கேன். அது யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு அவங்ககிட்ட ஒரு இது இருந்து போனேன். அதில் ஒரு லேடி ஒருத்தங்க நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க வந்து என்னென்னா அவங்க நல்ல வயசு இருக்கும்போது அவங்க வந்து தொழில் பண்ணவங்க, அதாவது கெட்ட விஷயம் பண்ணவங்க. அந்த இதை அவங்க ஓரமாக அந்த வீட்டு அந்த ஊரோட ஓரமாக கடைசியில் இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா அவங்க வயசாகிட்டு எல்லாம் இதாகிட்டு பட் அவங்க கடைசி நாட்களில் அவங்களால இது பண்ண முடியல, உடம்பை பார்த்துக்க முடியல. அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அப்போது இவன் என்ன என் தம்பிக்கு என்னென்னா ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில், அதாவது இது லேப் டெக்னீஷியன். ஸோ அந்த டாக்டர்ஸ்லாம் இவங்களுக்கு க்ளோஸு. ஸோ அவங்க வந்து இந்த ஃப்ரீ டேப்லெட்ஸ்லாம் கொடுக்கும்போது சொல்லிவிடுவாங்க இது இதுக்குன்ட்டு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்களெலாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க போனவுடனே இவன் இறந்தப்புறம் அவங்க நம்ம வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் டாக்டர் தம்பி இறந்துட்டானான்னு சொல்லி வந்து அழுதாங்க. அது எங்களுக்கு என்ன டாக்டர் தம்பின்றாங்க அப்படின்னா அவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ விஷயத்தை அங்கே போய் அவங்களுக்காக இது பண்ணியிருக்காங்க. என்னமோ டாக்டர் அளவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை சாப்பிடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கரமான விஷயமா நான் அந்த டைமில் எனக்கு அப்படி தோணுச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஒருத்தரை வந்து சாதாரணமானவன் நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் அதுதான் நான் அதை எப்படி நான் ஃபாலோ பண்ணணும்னா என் கம்பெனியில் வந்து ஒரு டிரைவர் ஏதாவது சொன்னால் கூட அவனை நான் கேட்டுருப்பேன். நான் சொல்கிறத நான் லிசன் பண்ணுவேன். ஏன்னா அது என்னென்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ இது அவங்க கண்டிப்பாக தான் நான் கற்றுக்கிட்டேன். சின்ன வயசுல தான் யாருமே அவ்வளோ மேல் பெருசாக இல்லை. ஆனால் இங்கே கம்பெனி வந்த அப்புறம் தான் மாமா தான். ஆமாம், ராமசாமி அவங்க வந்து அவங்க பார்த்து அவங்க இங்கே என்ன எவ்வளோ பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டு இங்கே வந்து ஒரு இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பெருசாக இவ்வளோ பண்ணணும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் கூட இருந்ததாக பெருசாக தெரியாது. ஒரு வருஷம் அவங்க 1 வாரம் 2 வாரம் தான் வருவாங்க. அவ்வளோ தூரம் பிரிஞ்சிருந்து இங்கே வந்து திருப்பி அவங்க மக்கள் அவங்களால மாமானால இப்போ அந்த ஊரே வாழுது. அந்த திருநெல்வேலியில் அந்த ஊர், அதனால் மாமா தான் சொல்லுவேன். சூப்பர். ரோல் மாடல்னா பார்த்தீங்கன்னா அப்பா தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்து என் அப்பா வந்து ரொம்ப க்ளோஸு என்னோட ப்ளே பண்ணுறது. அப்போ வந்து லேட்டராக க்ரோ ஆகும்போது நான் வந்து தோணுச்சு, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது என்னோட பிஹேவியர் எல்லாம் வந்து அப்பாவோட மாதிரி தான் இருக்கும். நான் பண்ணுற ஜோக்கு எல்லாம் அப்பா இருந்து தான் வந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அப்பாட்ட நான் வந்து எந்த இதுவும் நான் பிஹேவியர் நான் எடுத்துக்கலன்னு தோணும்போது இந்த பிஹேவியர் எப்படி எனக்கு இருக்குதுன்னு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அந்த பிஹேவியர் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த விதத்தில் அப்பா ஒரு ரோல் மாடலாக இருக்குது.
சூப்பர் சூப்பர். இன்ஸ்பிரேஷன் என்னோட அப்பா தான். ஏன்னா எல்லாருக்குமே அப்பா தான் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. பட் எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல். ஈவன் அவரை பற்றி நிறையா ஃபீட்பேக் நெகட்டிவ் வந்தாலுமே நான் அதை விட்டு தர மாட்டேன். ஏன்னா வந்துட்டு அவர் ஏன் ஸோ அவர் ஏன் கோவப்படுறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அந்த கோவத்தில் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதனால வந்து அவர் மேலே வந்துட்டு யார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்து அவர் கிட்டத்தட்ட வந்துட்டு நிறையா இன்ஸ்பிரேஷன் அவர்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் மேரேஜ் முடிச்சப்போ 0. ஏன்னா ஃபேமிலி அந்தளவுக்கு சப்போர்ட்டிவ் கிடையாது. அவர் ஃபேமிலியில் 7 பேர் இருந்தாங்க. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன். பட் ஃபேமிலி வந்து அந்தளவுக்கு பெருசாக சப்போர்ட்டிவாக கிடையாது. ஸோ அந்த 7 பேர் கிட்ட அந்த சப்போர்ட்டிவாக வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நிலைமையில் இருக்காருன்னா அது வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். செகண்ட், அவர் பட்ட பசங்க படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவர் ஸ்கூல் வந்து முடிக்கல. ஆனால் வந்துட்டு அவர் ஒரே ஒரு எய்ம் தான் வச்சுருந்தாரு. பசங்க எப்படியோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க நிற்கணும். அவங்களுக்கு வந்து பேக்கப்பாக நம்ம என்ன போதும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி வந்து நான் எந்த முடிவத்தில் அவர்கிட்ட சொல்லிடுவேன். ஏன்னா வந்துட்டு அவரை மேபி எந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர தாட்ஃபுல்லாக நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு பேரண்ட்ஸாக அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மறுபடியும் வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு சுச்சுவேஷனும் பிரேக் பண்ணிடக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கன்சர்னாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அப்பா. ஸோ அதை எப்பயுமே நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். எப்பயுமே சேஞ்ச் ஆகுதுன்னு நான் எப்பயுமே நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டுருக்காரு. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஏன்னா 0வாக இருந்தார். தட் மீன்ஸ் அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் பண்ணார். அவங்க ஃபேமிலி சைட் சப்போர்ட் கிடையாது. எங்கள் அம்மா சைடு சப்போர்ட் பண்ண முடியாது அவங்க இருந்தாங்க. அதுலேருந்து அவர் க்ரோனப் ஆகி கடன் வாங்கி தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார். பட் அதையும் மீறி வந்து இப்போதைக்கு அவரால் ஃபினான்ஷியலாக நிற்க முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி வந்து நான் ஒரு பெரிய ஸ்டெப் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் ஜஸ்ட் அட்வைஸ் தான் பண்ணுவார். பட் அதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டார். அட்வைஸ் பண்ணுவார். எப்படின்னா வந்துட்டு நீ பண்ணிடக்கூடாது, பண்ணுற மாதிரி இருந்தால் 1க்கு 100 டைம் யோசிச்சிக்கோ, நான் அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், பட் இந்த மாதிரி பண்ணிக்கோ அந்த மாதிரி யோசிச்சு சொல்லுவார். பட் பசங்க திருப்தியை வந்து எப்பயுமே பார்த்துக்குவாங்க. ஸோ அது வந்து எப்பயுமே கன்சர்னாக இருப்பார். அதேமாதிரி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தார். எது நான் டிசைட் பண்ண பாருங்க, எங்கள் பசங்களோட டிஸ்கஸ் பண்ணுறது நான் டிசைட் பண்ணுவேன். அவங்களோட ஒப்பீனியன் கேட்கணும். ஏன்னா வந்து ஒரு குட் ஹியூமன், ஒரு மெச்சூர்ட் பர்சனுக்கு வந்து அது கண்டிப்பாக தேவை நான் யோசிப்பேன். ஸோ அதை எங்கள் அப்பா இன்னமும் ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, இன்னமும் பண்ணுவார். ஏன்னா அதுதான். ஸோ என்னோட எய்ம் நான் என்ன வச்சுருந்தேன்னா, எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு சடன் பீரியடுக்கு அப்புறம் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கக்கூடாது. அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு சொந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி நான் எய்ம் பண்ணேன். அதுக்கான இனிஷியேட்டிவ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கேன். அதுவும் வந்துட்டு எல்லாரோட ட்ரீம் ஹவுஸாக தான் இருக்கணும். நான் என்னோடய தம்பி, என்னோடய அண்ணன், ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் இதுதான் வந்துட்டு நான் என்னோட இதாக வச்சுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக கொடுக்கணும்னா நான் இதுதான் பண்ண போகிறேங்கிறது நான் ஒரு எய்மாக வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ. ஹாப்பி மென்ஸ் டே டு எவ்ரி ஒன், எஸ்பெஷலி எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்கிறேன். சித்திரை நீ, செந்தமிழ் நீ, வார்த்தைகள் இல்லை அழைக்க. சூரியன் நீ, விண்வெளி நீ,